ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்றைய வியாழன் நாளின் இரவிலேயே உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வச்சு நாளைய வெள்ளி நாளை உனக்கான நல்ல நாளாக மாற்ற நான் துணிவெடுத்து விட்டேன். ஆமியன் செல்லமே, எதை உனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு முடிவெடுத்த நான் அதை உனக்கு முடித்து கொடுப்பதற்கும் தயாராக கிளம்பிட்டேன். உனக்காக உதவி செய்ய ஓடி வந்த உன் சாயப்பா என்னை ஓரங்கட்டி விடாமல் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு உன் வாழ்க்கைக்கான விஷயங்களையும் சரி செஞ்சுக்கோ. கடலை நோக்கி கல் எரிஞ்சினா அந்த கடலுக்கு வலிக்க போகுதா என்ன? அந்த அவ்வளவு பெரிய கடல் நீரில் கல்லுதான் காணாமல் போகும். அதே போல உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களையும் நீ கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டால் கடலுக்குள் போட்ட கல் மாறி யார் உன்னை சொன்ன விமர்சனங்களும் குறைகளும் உன்னிடமிருந்து மறைந்து காணாமல் போய்விடும். எப்போதும் என்ன வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடலாக நீ இரு. அதை ஏற்றுக்கிட்டு யோசிக்க சொல்லலை, ஏற்றுக்கிட்டு அதை அப்போதே மறந்துட சொல்கிறேன். 1000 பேர் உன்னை எதிர்த்து நின்றாலும் நீ அதற்காக கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. ஆனால் நீ ஒருபோதும் யாரிடமும் போய் எதையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. ஏன்னா எதிர்பார்ப்புகள் எப்போதுமே ஏமாற்றத்தை தான் கொடுக்கும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா? உன்னுடைய பிரிவை நினச்சி யாரும் யோசிக்காமல் கவலைப்படாமல் பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக இருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து நீ நிரந்தரமாக பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது. ஏன்னா உன்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் அங்கே மரியாதையும் கிடையாது, உன்னுடைய தகுதியை பெறக்கூடிய அருகதையும் அவர்களுக்கு கிடையாது. நீ பேசாமல் இருந்தா போ, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனா போன்னு உனக்கு சற்று மரியாதையும் மதிப்பும் கொடுக்காமல் உன்னை பற்றி யோசிக்காம உனக்கான வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் உனக்கு இருக்கக்கூடிய பிரிவை அப்படியே விட்டுவிடியேன்னு செல்லமே. ஓ மனசில் என்ன யோசனைகள்லாம் தோணுது, என்ன எண்ணங்கள் எல்லாம் வருது என ஆழமாக கவனிச்சு பாரு. அதன் ஆழத்தையும் அதன் உண்மையையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கைக்கான மாற்றங்கள் அங்கேயே நிகழ்ந்துவிடும். ஏன்னா எப்போவுமே மனிதர்களுடைய மனசில் ஏதாவது ஒரு தவறான விஷயமோ கெட்ட விஷயமோ நடக்கும்போது உள்ளுணர்வு எச்சரிக்கை தான் செய்யும். ஆனால் நீதானே அதை தவிர்த்து விட்டு தாண்டி போய் வேறு வேலையில் கவனமாக இருக்க. மனசில் வரக்கூடிய எண்ணங்களை எல்லாரும் கவனிக்க ஆரம்பித்தாலே அதில் நல்லதும் கெட்டதும் நடக்கும்போதே அதற்கேற்ற விஷயங்களை நீ செய்துவிடலாமேன்னு செல்லமே. என்ன நடக்க போகுதுன்றத உன்னால் கணிச்சு முன்கூட்டியே சொல்ல முடியாது தானே. இனி இதுதான் நடக்குன்றதையும் உன்னால் உருவாக்க முடியாது. ஆனால் நடப்பது அனைத்தையும் இனிமையானது என நம்பி ஏற்றுக்கொள். ஆசைகளே இல்லாத வாழ்க்கையை நீ வாழவில்லை. உனக்கும் சில ஆசைகள் இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது, பிரார்த்தனைகள் இருக்குது, வேண்டுதல்கள் இருக்குது. அத்தனையையும் செய்து தர உன் சாயப்பா நானும் இருக்கேன். துன்பங்களே இல்லாத வாழ்க்கை உன்னை தேடி வரும்படி உன் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து உன்னை ஆசீர்வதிக்க உன் சாயப்பா நான் வந்துட்டேன். யார் உன்னை பற்றி நல்லதாக பாராட்டினாலும் சரி அல்லது கெட்டதாக விமர்சனம் செய்தாலும் சரி, எதையும் காதில் வாங்கிக்காம உன்னுடைய வேலைகளை பாரு. அப்படி நீ செய்ய ஆரம்பிச்சிட்டினா நிம்மதி உன் வாழ்வில் நிலையாய் வந்துவிடும். உன்னை பற்றி குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும் என விட்டுவிடேன் செல்லமே. இதுவரைக்கும் என்ன நடந்ததோ இப்போது என்ன நடக்குதோ இனிமே என்ன நடக்குமோ எல்லாமே ஒரு வகையில் நன்மைக்கு தான் யோசிச்சுக்கோ. அது இப்படி நடந்துருச்சே, இனி எப்படி எது என்ன மாறுமோன்னு எதை பற்றியும் யோசிக்கவோ குழம்பவோ வேண்டாம். நேர்மையாக செயல்களை செய்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் நீ அதற்குரிய பலன்களை நிச்சயமாக பெறுவாய். உன் வாழ்க்கை சூழ்நிலையும் மாறும். ஆடிய மனிதர்களெல்லாம் அடங்குவதற்கான நேரம் வந்துருச்சு. நியாயமா நேர்மையா அன்பா பாசமா தர்மத்தின் வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ நல்ல விஷயங்களை பெற்றே தீருவாய். துன்பமான கஷ்டங்களை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போகும் என் செல்லமே. உன் துயரங்களுக்கு முடிவாக நான் இருக்கேன். உன்னுடைய வலியும் வேதனையும் துக்கமும் பிரிவும் இழப்பும் எல்லாமே விதியின் விளையாட்டாக உன்னை விட்டு விடை பெற்று போகும். இதுவும் கடந்து போகும் என அத்தனையும் நீ கடந்து வரும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நான் முடிச்சு கொடுக்குறேன். இருட்டுக்கு பயந்தா தூங்க முடியாது தானே, அதே போல் கஷ்டத்துக்கு பயந்தா வாழவும் முடியாது. இருட்டை எதிர்த்துக்கிட்டு தைரியமாக எப்படி நீங்கள் அந்த நேரத்தில் தூங்கி எழுந்துக்கிறீங்களோ அதே போல் கஷ்டத்தை சமாளிக்க முடியும்னு தைரியமாக வாழ ஆரம்பிக்கணும். உழைக்க பயந்தா வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது. போராட பயந்தா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்.